பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போடுறதுக்காக ரோனி வந்து ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகி இருக்கும்போது, அவங்க மனசுக்குள்ள வந்து அந்த வலி வேதனை இருக்கிறதுனால அழுக ஆரம்பிக்கிறாங்க. "இந்த நடிப்புலாம் நீ நடிக்காத, கையெழுத்த போட்டே ஆகணும்" அப்படின்னு சொல்லி விஜயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. மீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, "கொஞ்சம் பொறுங்க அத்த, ஏன் அவசரப்படுறீங்க? அவங்க தான் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிட்டு தானே வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவங்கள நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து விஜயாவ அமர்த்தினாலும், ஆனால் விஜயானால வந்து சத்தம் போடாமல் இருக்க முடியல. அவங்களோட வேகத்தை காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து இதுக்கு மீற நம்ம இந்த இடத்துல நிற்க முடியாது அப்படின்றக்காண்டி சைன் பண்ணுறக்கு நம்ம ரோஹிணி போகும்போது, ஆட்டோமேட்டிக்காவே மயக்கத்தில மயங்கி கீழ விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு முன்னாடி தான் தெரியுது, அவங்க வந்து கன்சீவா இருக்காங்கன்ட்டு. இது எப்படின்னா, ஆஸ்பத்திரிக்கு வந்து ஃபோன் போட்டு அங்கேருந்து ஒருத்தவங்கள வர சொல்கிறாங்க. வந்தவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, சந்தோஷமான விஷயம் தான், இந்த பொண்ணு வந்து கன்சீவா இருக்குது அப்படிங்கும்போது, வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னா எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கீங்க. ஸோ வீட்ல ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம மனோஜ் வந்து அந்த அந்த ஷோரூமில் தங்கியிருக்கும்போதே ரோகிணியை வர வச்சிருப்பாரு. அங்கே அவங்களுக்குள்ள வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும். அதனால தான் அவங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இது வந்து மனசில் போட்டு மனோஜ் நினைக்கிறாப்புல, "ஓ! தப்பு அங்கே நடந்திருக்கு" அப்படின்ட்டு. வீட்ல எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுறாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இவள வந்து டைவர்ஸ் குடுக்க வாரின்னு சொல்லிட்டு கடைசில பார்த்தா குழந்தை இருக்கு. "நீ மாசமா இருக்கிறதே உனக்கு தெரியாதான்னு" சொல்லி எல்லாருமே வீட்ல கேட்குறாங்க. "இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்ப டாக்டர் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது" அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, "சரி, சரி, அதனால என்ன, நீ கையெழுத்து போட்டு போ" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னால கையெழுத்தெல்லாம் போட்டு போ முடியாது. இனிமேல் நான் டைவர்ஸே குடுக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. "என்னடி நீ டைவர்ஸுக்கு தான் நான் சைன் போட வந்தேன். இப்ப எதுக்கு நீ போட மாட்ற?" அப்படிங்கும்போது, நான் வந்தது வந்து வேற. ஆனா இன்னைக்கு என் வவுத்துக்குள்ள வந்து குழந்தை இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அது மனோஜோட பிள்ளை. நான் ஏன் டைவர்ஸ் குடுக்கணும்? என்னால குடுக்க முடியாது. உங்களால முடிஞ்சா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜயாட்ட மட்டும் சொல்லல. அதே இடத்துல வந்து அங்க உள்ள அந்த அந்த வக்கீல மாட்டயும் சொல்லிர்றாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். தொடர்ந்து